லவ் கதை அப்படின்னாலே நம்மலாம் என்ன நினைப்போம்? தேர் வில் பி ஃபைட் சீன், ஒரு சின்ன ஃபைட் சீன் இருக்கும், ஒரு சின்ன லவ் சீன் இருக்கும், ஒரு சின்ன அப்பா அம்மா இது இருக்கும். அது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது, யூத்லேயும் இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் அதில் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆக்கப்பட்டுச்சு இந்த படத்தை அப்படின்னா, ஐ வில் சே திஸ் ஒன் ரீசன், ஹவு ஹீ போர்ட்ரேட் த விமன் அண்ட் த மென் கேரக்டர் இன் த ஃபில்ம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹேட் இம்ப்ரெஷன் லைக் இந்த பொண்ணை லவ் பண்ணுறான், ஹீஸ் டூயிங் திஸ், இந்த மாதிரி பண்ணுறான், அந்த மாதிரி பண்ணுறான் அப்படிலாம் இருந்தது. But the way he realized and asked sorry, and the way கடைசியில் வந்து ஐயோ நான் அது சொன்னால் வந்து ஸ்பாய்லர் ஆகிடும், பட் கடைசியில் டுவர்ட்ஸ் த எண்ட் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறப்போ அந்த கேரக்டர் வந்து ஃப்ளாஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி இந்த கேரக்டர்ஸ் கிட்ட ஃப்ளாஸ் இருக்குது. அந்த ஃப்ளாஸ் எல்லாம் அவன் ஒன்று ஒன்றா வந்து லைக் ரியலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும், ஹில் பி வேரிங் த ஸ்பெக்ஸ், பேர் ஐ ஃபர்காட். அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த வே ஹீ இஸ் லீடிங் த ஃப்ரெண்ட், ஹீ டிடன்ட் லீட் ஹிம் ராங். இப்போ நீ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கினா, நீ இன்னொரு பொண்ணு கூட வந்து இஃப் ஷீ இஸ் கம்மிங் அண்ட் டெல்லிங் ஐ லவ் யூ, நீ வந்து நோ சொல்லணும். நீ வந்து யோசிக்கிறதே இட்ஸ் சீட்டிங் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதை வந்து கென்னோட கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா, பிரவீன் கேரக்டர் ஹேட் ஃப்ளாஸ் விச் வாஸ் சர்க்கிள்ட் பை ஹிஸ் ஃப்ரெண்ட். தட் வாஸ் ரியலி குட். ஒரு ஸ்கூல் டைமில் வந்து எப்பயுமே வந்து பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு கிட் வந்து அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்து கெட்டதை கற்றுப்பான் அப்படின்னு இல்லாமல், இந்த படத்தில் அந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் மாற்றி காமிச்ச மாதிரி இருந்தது. சர்ப்ரைஸான எலிமெண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் தாஜ்மஹால்ஸ் கேரக்டர். பிகாஸ் ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் காட்டினோடனே நம்மளுக்கு ஒரு ப்ரீ கன்செப்ட் நோஷன் இருக்கும்ல, வி நோ ஹவு இஸ் பர்சனாலிட்டி இஸ், ஒரு ஃபன்னான பர்சனல், ஒரு காமெடி, அந்த மாதிரி சுத்தமாக இல்லை. அந்த சித்தார்த் கேரக்டர் வந்து it was completely different. It was not like I'm watching Taj. எனக்கு தெரியல, நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் I liked his acting in the film. மிகப்பெரிய சிறந்த படமாக ஒரு டைரக்டர் அதை எடுக்கணும்னு நினச்சாலும் அதை விஷுவலாக காட்டுறது வந்து சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தில் விக்கி யூ கில்ட் இட். அண்ட் இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொல்லலாம். இட் இஸ் அ லைட் ஹார்ட்டட் ஃபில்ம். யா, ஐ நோ சில இடங்களில் உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் ஆகலாம், போர் அடிக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆஸ் அ ஹோல் ஐ திங்க் திஸ் ஃபில்ம் will work for many people, mainly for teenagers. I think it will work. So definitely go and watch it out. Running on theaters. Yeah. இந்த மாதிரி நிறைய மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. Bye.